வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரம்பி பார்க்க போகிறோம்னா அதிமுக கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பாதையை கொண்டு போனாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தனித்து முடித்து எடுத்த முடிவு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேணாம்னு சொல்லிட்ட முடிவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை இழக்கிற அளவுக்கு அதிமுக கொண்டு போச்சு. இதனால் தலைமைக்கே பார்த்தீங்கன்னா எதிராக அதிமுகவினர் குரல் கொடுக்கும் ஒரு நேரம் நெருங்கிருச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய மாவட்ட செயலாளர்கள் உட்பட அடிமட்ட நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பீதியில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் என்னென்ன தப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணியிருந்தார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யார் யார் ஒர்க் பண்ணல அதெல்லாம் கேட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். பட் நடவடிக்கையும் எடுக்கல. நடவடிக்கை எடுத்தால் அவரோட பதவி காலியாயிருன்ற பயம். ஸோ இவ்வளோ பயத்தை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் வெளி காமிச்சாமல் இருக்கான்ற பேச்சு அடிபட்டுருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தினகரன் ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கலாக போயிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்